கொள்முதல் நிலையங்களில் தேங்கும் நெல் மூட்டைகள். விவசாயிகளும் பாதிப்பு, கொள்முதல் பணியாளர்களும் பாதிப்பு. உடனடி நடவடிக்கை தேவை. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கம் CITU வலியுறுத்தல். வணக்கம். சிவில் சப்ளை எழுச்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் இயக்கம் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதால் விவசாயிகளும் கொள்முதல் பணியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் உடனுக்குடன் கிடங்குகளுக்கு அனுப்பப்படாமல் நீண்ட நாட்களாக தேங்கி கிடக்கின்றன. இதன் காரணமாக புதியதாக நெல்லை கொண்டு வரும் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்ய இடவசதி இல்லாத நிலை உருவாகியுள்ளது. பல இடங்களில் விவசாயிகள் தாங்களே தங்களது நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே அடுக்கி வைத்து பகல் இரவு பாராமல் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மழை, வெயில் உள்ளிட்ட இயற்கை பாதிப்புகளால் நெல்லின் தரம் பாதிக்கப்படும் அபாயமும் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பும் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. மறுபுறம் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் பணியாளர்களும் மிகுந்த மன அழுத்தத்துடன் பணியாற்ற வேண்டிய சூழலில் உள்ளனர். நெல் மூட்டைகள் நீண்ட நாட்கள் தேங்கி கிடப்பதால் இயக்கு இழப்பு, கணக்கு சிக்கல்கள் உள்ளிட்ட காரணங்களால் இலட்சக்கணக்கில் பணத்தை பணியாளர்களே செலுத்த வேண்டிய அபாயம் உருவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த பருவத்தில் 250க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இயக்கம் தாமதமாவதால் முழு கொள்முதல் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலை தொடர்ந்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். நேர்மையாக பணியாற்றும் கொள்முதல் பணியாளர்களும் தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க நேரிடும். எனவே அரசு மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உடனடியாக தலையிட்டு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விரைந்து கிடங்குகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இடவசதி இல்லாத பகுதிகளில் தற்காலிக சேமிப்பு கிடங்குகள் அமைத்து நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். விவசாயிகளின் நலனையும் கொள்முதல் பணியாளர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கம் CITU வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற தொழிலாளர், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் சார்ந்த செய்திகளை தொடர்ந்து அறிய சிவில் சப்ளை எழுச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த செய்தியை லைக், ஷேர் செய்து உங்கள் கருத்துகளையும் காமெண்ட் இல் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.